தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஜப்பான் நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை திடீரென வெகுவாக குறைந்துவிட்டது. இதற்கான காரணம் மிகவும் வினோதமானது. ஜப்பான் நாடு பரபரப்பாக இருக்கிறது. ஜூலை 5ஆம் தேதி பயங்கர நிலநடுக்கம், சுனாமி வரும் என்ற ஒரு கணிப்பு தான் இதற்கு காரணம். இந்த கணிப்பை வெளியிட்டவர் ஏதோ வானியல் நிபுணர் அல்ல, காமிக் புத்தகம் எழுதுபவர். ரியோ டட்ஸ்கி 1999ஆம் ஆண்டு த ஃபியூச்சர் ஐ சா என்ற பெயரில் எழுதிய புத்தகத்தில் பல கணிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அதில் ஒன்றுதான் ஜூலை 5இல் சுனாமி என்ற கணிப்பு. ஏற்கனவே வந்த சுனாமி, நிகழ்ந்த அணு உலை விபத்துகளை இவர் முன்கூட்டியே கணித்தவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜூலை 5ஆம் தேதி ஜப்பானில் கடலுக்கு அடியில் நிலம் பிளந்து மிகப்பெரிய சுனாமி உருவாகி பேரழிவை ஏற்படுத்தும் என இவர் கணித்துள்ளார். இதனால் கடலோர பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருந்தவர்கள் பயணத்தை ரத்து செய்துள்ளனர். ஜப்பானுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தங்கள் திட்டத்தை ரத்து செய்துள்ளனர். ஜப்பானுக்கு செல்லும் விமானங்கள் காலியாக செல்கின்றன. ஆனால் அறிவியல் ரீதியாக அப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகவில்லை. பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வாங்கா என்ற மூதாட்டியின் கணிப்புகள் பெரும்பாலும் பலித்து அவர் உலகளவில் பிரபலமாகியுள்ளார். ரியோ டட்ஸ்கியின் கணிப்புகளும் இந்த பாணியில் உள்ளதால் இவர் புதிய பாபா வாங்கா என்றும் அழைக்கப்பட தொடங்கிவிட்டார். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.